ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் த கேஸ்டல் அப்படின்ற ஒரு போயமை பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா எட்வின் மோயர் தான் எழுதியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1956 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவரோட ஒரு கலெக்ஷனான 1 Foot in Eden அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கா, கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்டில். வாங்க போயம்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த போயமும் இவரோட எண்ட் ஆஃப் த லைஃப், அதாவது வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தில் தான் எழுதின போயம் தான் இது. கடைசி நாட்களில் எழுதின போயம் தான் இது. இதில் மொத்தம் 6 ஸ்டான்சாஸ் இருக்குது அண்ட் ஈச் ஸ்டான்ஸா கண்டைன்ஸ் 5 lines. இதில் வந்து வெரி சிம்பிளாகவும் கிளியரான வேர்ட்ஸாகவும் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸாக தான் வந்து எழுதியிருப்பாங்க. செட்டிங் எப்படின்னா ஸ்ட்ராங் மிடிவல் கேஸ்டல் சம்மரில் தான் எழுதியிருக்காங்க. ஸ்டான்ஸா 1ல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சோல்ஜர் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அந்த சம்மர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலேருந்து அந்த கேஸ்டல்லேருந்து ஃபார்மர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதை பார்த்துருக்காங்க. ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் அந்த இடம்லாம், சுற்றி பார்க்க அழகாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனிமீஸ்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க, பக்கத்துலேயே தான் இருக்காங்க. பக்கத்து பிளேஸ்லேயே இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்னென்னா, அதை பற்றி அவங்க பாதர் பண்ணலை. இவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் எனிமீஸ்லாம் பக்கத்துலேயே இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. அண்ட் இன் த செகண்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டான்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எதனால் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், எதனால் எங்களை வந்து யாரும் டெஃபீட் பண்ண முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, அதாவது பிளென்டி ஆஃப் வெப்பன்ஸ் இருக்குது, நிறைய ஃபுட் சப்ளைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் மோரோவர் என்ன இருக்குன்னா, எங்களோட வால் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருக்கும், லேயர் வந்து லேயராக கட்டப்பட்டிருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கள் ஆர்மிஸ் வந்து இல்லைனாலுமே, கம்மியாயிட்டாங்கனாலுமே எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஆர்மிஸ் இருக்காங்க, பக்கத்துலேயே வந்து அலையன்ஸ் இருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீஸ்லாம் நிறைய இருக்காங்க, அதனால் ஒரு ரீசனுமே இல்லையே, நாங்கள் பயப்படுறதுக்கான எந்த இதுவுமே இங்கே இல்லையே, அதனால தான் நாங்கள் வந்து பயம் இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த கேஸ்டலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன் த தேர்ட் ஸ்டான்ஸா ஹவு த கேஸ்டல் வாஸ் ஸ்ட்ராங், அந்த கேஸ்டல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, சாலிடாக, ரொம்ப இதுவாக இருக்குமா, ஹைட்டாகவும் இருக்குமா. ஒரு எலிஃபண்ட், குதிரை எவ்வளோ ஹைட்டாக இருக்குமோ அது மேலே நம்ம ஏறணும்னு நினச்சாலும் நம்மளால் ஈஸியாலாம் கிளைம் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அந்த கேஸ்டில், ரொம்ப ஹைட்டாகவும். அப்புறம் எந்த ட்ரிக்குமே வந்து அங்கே ஒர்க் ஆகாதான், எதுவுமே பண்ண முடியாதான், ரொம்ப வந்து செக்யூர்டாக இருக்குமா அந்த கேஸ்டில். ஒன்லி இந்த பேட்ஸ் இருக்கும்ல, பறக்கக்கூடிய இந்த பேட்ஸ் வந்து அதுங்களால் மட்டும்தான் வந்து அந்த இடத்துக்கு வர முடியும், மற்றபடி வேறு எந்த ஒரு அனிமல்ஸும் ஹியூமன்ஸாலையும் இங்கே என்டர் ஆக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸா இந்த எனிமிலாம் வந்து எங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுவாங்க, என்ன தான் வந்து எங்களை இது பண்ணிவிடுங்க, எங்களுக்கு உங்களோட ட்ரிக்கை சொல்லித்தாங்க, உங்கள் சீக்ரெட்ஸை சொல்லித்தாங்க, எங்களை ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க, என்ன தான் வந்து கேட்டாலும் we can't do anything, நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது, அப்படி கேட்கவும் வந்து அவங்களால முடியாது, உள்ளே வந்து வர முடியாது. அந்த மாதிரி ஒரு செக்யூர்ட்னஸ்ஸாக தான் இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் சோல்ஜர்ஸை ரொம்ப நம்புகிறோம், எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லாயலாக இருப்போம். அண்ட் தென் ரொம்ப வந்து கரேஜியஸாக தான் இருப்போம். எங்கள் கேப்டனும் அதே மாதிரி தான். எல்லாருமே வந்து எங்களோட ட்ரூத்தை வந்து யார்கிட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், ரிவீல் பண்ண மாட்டோம். இங்கே வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு கேட் இருக்குது, நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் கேஸ்டலில் ஒரு சீக்ரெட்டான ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேட் மூலயமா வந்து யார் வேணால் உள்ளே வரலாம், வெளியே போகலாம், அது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான ஒரு ட்ரூத் ஆன ஸ்மால் கேட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே வந்து இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்ல மாட்டோம், இந்த ஒரு சீக்ரெட்டை பற்றி, இந்த சீக்ரெட் கேட்டை பற்றி வெளியே காட்டிக்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த 5th ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஓல்டு மேன் இங்கே செக்யூரிட்டியாக இருக்காங்களே வெளியே, இந்த செக்யூரிட்டி கார்டு தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களோட ஆசைக்காக, அவங்களோட பேராசைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, காசுக்காகவும் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு சீக்ரெட் கேட்டை பற்றி ரிவீல் பண்ணி அப்போனண்ட் எனிமி கிட்டேருந்து அமௌண்ட் வாங்கி என்ன பண்ணி விட்டுறாங்கன்னா, அவங்கள உள்ளே விட்டுடுறாங்க. இந்த இடத்துல வந்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு.
இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடம் எல்லாமே வீக் ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எஸ்கேப் ஆக டனல் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அது மூலயமா எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்றதுல மட்டும் நினச்சிட்ருக்காங்க. எனிமீஸ்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் இவங்க வந்து உள்ளேருந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சத்தமே இல்லாமல் வராங்க. ஒரு சீக்ரெட்டாக எனிமீஸ் எல்லோரும் வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. இவங்க ஒளிய வச்சுருந்த எல்லா ஹைடன் பேசேஜஸையும் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. எனிமீஸ் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 6th stanza த ஸ்பீக்கர் ஃபெல்ட் வெரி ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாரு. எதனாலனா, நடந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். எந்த விதமான சோல்ஜர்ஸ்கிட்டையும் சரி, யார்கிட்டையுமே இந்த விஷயத்த வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். ரொம்ப வந்து ஒரு காசுக்காக ஆசைப்பட்டு தன்னோட லாயல்ட்டியை வந்து அவர் லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ரியல் எனிமீஸ் அப்போ தான் எண்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுதான் இந்த 6th stanzaல இதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எண்டிங்கில் ரியல் எனிமீஸ் இஸ் நாட் அவுட் சைட். ரியல் எனிமி வந்து வெளியே இல்லை, நம்மளோட மனசுக்குள்ளே இருக்க இந்த க்ரீடினஸும் பிரேபரி தான் வந்து ரியல் எனிமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மைண்ட் செட் தான் வந்து இந்த பேராசை பட்டு ஒரு விஷயத்த வந்து லாயலாக இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சு அவங்கள ஏமாத்துற நம்ம மைண்ட் செட் தான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எனிமி. வெளியே இருக்கிறதெல்லாம், அவுட் சைட்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து எனிமியே கிடையாது. நமக்குள்ளே இருக்க ஒரு மைண்ட் செட் மட்டும்தான், நமக்குள்ளே இருக்க ஒரு தாட் தான் வந்து எல்லாத்தையுமே, இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, சோல்ஜர்ஸோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து வேனிஷ் பண்ணிடுச்சு. அந்த ஒருத்தரோட மைண்ட் செட்டால் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே இருக்க தப்பையோ பேராசையோ, நமக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும், தேவையில்லாத தவறான விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். we have to correct ourselves. தென் அப்புறம் தான் வந்து நம்ம வந்து மற்றவங்க கிட்ட கரெக்ஷன் எதிர்பார்க்கணும். அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களான்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தீம் வந்து கரப்ஷன் அண்ட் க்ரீட், பெட்ராயல், ப்ரைட் அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ். தேங்க்யூ.